வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாவே யாரும் ப்ரொஜெக்ட் பண்றது கிடையாது. குறிப்பா இப்போ திமுக அதிமுகவை தாண்டி சிறிய கட்சிகள் இப்போ பாமக கூட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அது பெரிய விஷயமா ஆகுறது கிடையாது. ஆனா விஜய் ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மீடியா ப்ரொஜெக்ஷன்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏதோ பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில பல கேள்விகளுக்கு மத்தியில அவங்க அந்த மாநாடை சிரமப்பட்டு நடத்துவது போன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்துறாங்களே, இது இந்த அளவுக்கு ஒரு பலவீனமா அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுதா, இல்ல மிகைப்படுத்தி இந்த மாதிரி ஆளுங்கட்சி எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படின்றத உண்மையாகவே வெளிப்படுத்துறதா நம்ம பார்க்கிறோம்? இல்ல, அதாவது விஜய் தலைமையிலான அந்த தமிழக வெற்றிக் கழகம் பலம் பெறுது என்பதையும் அதை உற்று கவனித்து புரிந்ததனால் ஆள்வோர் பலவீனமாக உணர்கிறார்கள் என்பதாகவும் வெளிப்படுது. எப்படின்னா, இப்போ விசாரித்ததில் மதுரை விமான நிலையத்தில் இருந்து அருப்புக்கோட்டை போகிற வழியில் அந்த சேது இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் தான் இவர் மாநாட்டுக்காக 500 ஏக்கர் என்னமோ போட்டு எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. 90 விழுக்காடுங்க அங்கே வேலைகள். அங்கே போகிற வழியில் ஒரு எலியாத்து ஆத்தின்னு ஒரு ஊர் இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த ஊரில் ஒரு சுங்கச்சாவடி, அந்த சுங்கச்சாவடியிலிருந்து மாநாட்டு பந்தல் வர முழுமையாக நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் உள்ள இடது பக்கம் பூரா 6 கிலோமீட்டருக்கு தோண்டி போட்டாங்க ஒரு வாரமாக. ஏன் இப்படி திடீர்னு செய்கிறாங்க என்றால், விக்கிரவாண்டியில் ஏற்கனவே சுங்கச்சாவடியிலிருந்து 12 கிலோமீட்டர் பேருந்துகளிலிருந்து வாகனங்களிலிருந்தும் இறங்கி நடந்து மாநாட்டுக்குள்ளே வந்தார்கள் என்பதை நேரில் பார்த்தாங்க. அங்கே பேருந்துகள்லாம் அப்படியே நின்றுச்சு அந்த நெடுஞ்சாலையில். அப்போ இங்கு அதே மாதிரி அவங்க நிற்கக்கூட முடியாமல் பண்ணுவதற்கு இந்த தந்திரம் செய்தார்களா என்று கேட்குறாரு. இப்போ அரசியல் கட்சி மாநாடு போடுறதுன்றதுக்காக ஒரு பப்ளிக் ஒர்க்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, இல்லை ஹோல்ட் பண்ண முடியாது. அது குறிப்பாக அந்த இடத்தில் மட்டும் செய்வது என்பதை நமக்கு தெரியல. ஆனால் இப்போ மதுரையிலிருந்து உசிலம்பட்டியை நோக்கி போகும்பொழுது சக்கானூர் அணி, கருமாத்தூர்லாம் பெரிய கிராமங்கள். அங்கே கருமாத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே செல்லம்பட்டியினுடைய ஒன்றிய செயலாளர், அவங்க கட்சி வெற்றி கழகம், அவர் கோட்டச்சாமின்னு, அவர் சொன்னார் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, தடங்கல் பண்ணுறாங்க, அது கூட கொஞ்சம் தான் ஆகும். ஏன்னா உலகம் சுற்றும் வாலிபனுக்காக எம்ஜி ராமச்சந்திரன் படத்தை இறக்க விடாமல் செய்ததுடைய விளைவு தான் எம்ஜிஆருடைய ஒரு எழுச்சிக்கு அந்த நேரம் உதவிச்சு. இந்த மாதிரி எதிராக உதவி செஞ்சிருவாங்களோ என்ற ஒரு ஒரு இதுதான் நமக்கு தோணும். இது ஒரு பெர்செப்ஷன் மாதிரி தெரியலையா? இப்போ மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆளக்கூடிய அரசு ஏன் அதை போய் செய்ய போகுது? ஏன்னா நாளைக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த கெட்ட பேர் அரசுக்கு தானே வரும். இல்லை, முடிந்த அளவு கூட்டத்தை குறையுங்கள், கூட்டம் வரவிடாமல் என்று அதிகாரிகளுக்கு சொல்லுவது. உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைய ஆட்சியாளர்கள் தமிழக ஆட்சியாளர்கள்னு இல்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்னுடைய பயிற்சியே என்ன? நாம் நினைக்கிறோம் ஏதோ அறிவார்ந்த பயிற்சின்னு. மக்களை எப்படி கையாள்வது, மக்களை எப்படி அவர்களுக்கு உடன்படாத, அரசாங்கத்திற்கு உடன்படாத விஷயத்தை அவங்கள புரிய வைப்பது, அல்லது இணங்க வைப்பது, அல்லது மிரட்டுவது, அல்லது பிளவுபடுத்துவது, இப்படி பல்வேறு விதமான பயிற்சியெல்லாம் இருக்குங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல. அதில் ஒரு மாநாடு போடுறாங்க, நமக்கு ஒவ்வாதவர்கள் அப்படின்னு சொன்னால் அதை கூட்டத்தை எப்படி குறைப்பது, மக்கள் அதிகமாக வருவாங்க என்று எதிர்பார்த்தால் கூட்டத்தை எவ்வளோ குறைப்பது, இது சட்ட ரீதியாக செய்வது என்பதில் 42 கோரிக்கை இவங்க வைக்கலாம். அதை அவங்க நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு பதில் சொல்லலாம், அதற்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாமலாம். அப்போ அடுத்த கட்டம் இந்த மாதிரி தானே என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. நாம் இதுதான் சொல்லக்கூடிய கூட்டத்தை எப்படி நம்ம குறைக்க முடியும்? ஒரு ஆளுங்க அரசு எப்படி குறைக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி தானே. பெண்ணை கூட விஜய் நெருக்கடி ஆயிருச்சுன்னு சொன்னா கூட விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுவர்கள், பள்ளி சிறார்கள்லாம் வராதிங்க, வீட்டுல இருந்தே பாருங்க. போன முறை அப்படி சொன்னாரு. என்னன்னா வராதிங்க குறை அப்படின்னு குறைச்சு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை இப்பதான் பார்க்குறோம். அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா வந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க சிக்கல்ல மாட்டிட்டாங்கன்னு வைங்க இடையூறுல, அதை பெரிதுபடுத்துவதற்கு தயாராகிருக்கிறார்கள் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் அப்படின்னு கழுகு பார்வையுடன் என்று அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவருடைய நிலை என்னன்னா, ஒரு பக்கம் ஆள்வோரை எதிர்த்து அஃபென்ஸ் எடுப்பது, தாக்கும் தன்மையுடன் எடுப்பது பரப்புரை என்றாலும், இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் எடுப்பது என்பதாகத்தான், தற்காப்பு எடுப்பது என்பதாகத்தான் இந்த அணுகுமுறைகள் இருக்கு. அதைத்தான் அந்த ஒன்றிய செயலாளர் கூட சொன்னார்னு வைங்களேன். அந்த செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் கோட்டச்சாமி
அந்த அளவுக்கு அவர்கள் வந்து எதுவும் வந்துடக்கூடாது, எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது, நாங்கள் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க என்பதாக அவர்கள் கருதுறாங்க. இது அவர்கள் தரப்பில் வந்திருக்கக்கூடிய சென்னையிலிருந்து செல்லக்கூடியவர்கள் மதுரை பக்கத்தில் போகும்பொழுது இப்படி தோண்டி போட்டிருக்காங்க அங்கே நிறைய என்பதாகலாம் வாகன ஓட்டுநர்கள் சொல்லித்தான் நமக்கு செய்தி கிடைச்சி. வேற என்னென்ன நெருக்கடிகள்லாம் வருது சார்? இது வந்து இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி என்ன, மேலும் வந்து எப்படின்னு தெரியலைன்னு வைங்களேன் அந்த விஷயம். ஆனால் அதே சமயத்தில் வந்து இப்போ ரசிகர் மன்றங்கள் என்பதாக சொல்லப்படுதில்ல, ரசிகர் மன்றம் தான் அப்படியே வந்து வந்திருக்காங்க. அப்போ ரசிகர் மன்றங்களில் விஜயா அந்த பக்கம், தலை அஜித்தா, அப்புறம் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்தா, இப்படியெல்லாம் ரசிகர் மன்றங்கள் வந்து இருக்கத்தான் செய்யுது. அவங்களுக்கான ஒரு பரப்புரை என்பது இருக்கத்தான் செய்யும், சமூக வலைத்தளத்தில் இருக்கும். எல்லாம் வந்து ஒரு பக்கம். ரஜினிகாந்தை பொறுத்தவரை இப்பொழுது அவருடைய அப்படியே நகர்வது என்பது ஆளுங்கட்சி திமுகவுக்கு நெருக்கமாக நகர்றாரு என்பதுதான் சமீபத்திய நிகழ்வுகளை கூட வச்சு பார்க்குறாங்க மற்றவர்கள். ரஜினி வந்து ஒரு பொது கலைஞனாக இருக்காரு. பொது கலைஞன் தான் எல்லோருமே. என்ன, அவங்க சினிமாவை பார்த்தா பொது கலைஞர்கள் தான். சினிமாவை மட்டும் பார்த்துட்டா போனால் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் சினிமாவும் அரசியலும் இரண்டரை கலந்திருப்பதுனால, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிடுங்க, என்னையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் திருநெல்வேலியினுடைய இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இருக்குது. மூன்றும் சேர்ந்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி இருக்கும் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட தலைமை ரசிகர் மன்றம் என்பதாக சிவாஜி எம்ஜிஆர் கொண்டு. அப்போ சிவாஜி கணேசனுடைய மாவட்ட தலைமை ரசிகர் மன்றத்தில் நான் உபதலைவர், புரியுதுங்களா? அதே சமயத்தில் எங்கள் அண்ணன் வந்து எம்ஜிஆர் தலைமை ரசிகர் மன்றத்தில் பொருளாளர். இப்படி நேரடி மோதல் தான் அந்த வயதுக்கு தகுந்தாற்போல. ஆனால் அதே சமயத்தில் கல்லூரி படிக்கும் பொழுது நான் வந்து புரட்சிகர இயக்கம், நக்சல்வாரி இயக்கத்திலும் ஈடுபடுறேன். அப்போ அரசியல் என்பது ஒரு பக்கம். இந்த படிக்கும் பொழுது படிப்பு தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிங்கும்ல, உடற்பயிற்சிக்காக அல்லது விளையாட்டுக்காகலாம், அது மாதிரி இந்த திரைத்துறை என்பதில் உள்ள ஈடுபாடு என்பது உண்டு, அப்பவும் உண்டு. இப்போ ரஜினிகாந்த் வந்து அரசியலே வேணான்னு சொல்லிட்டு பேசாம அவருடைய ஃபிலிம் கரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் செயல்பாடுகள் என்பதுல பாத்தீங்கன்னா இப்ப திமுக வந்து ஒரு விழா நடத்துறாங்க, அங்க வந்து பேசணும்னு கூப்பிடுறாங்கன்னா இங்க போறாரு. அதிமுக கூப்பிடுறாங்கனாலும் போறாரு. இருங்க, இன்னைக்கு காலையில நயினார் நாகேந்திரன் போய் பாத்துருக்காரு. யாரு? நயினார் நாகேந்திரன் போய் பாத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்றதான் அவரோட முடிவா இருக்குது. நல்ல விஷயம், அப்படி இருந்தால் நல்ல விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து என்ன, இடையில அவர் போய் பார்த்து துரைமுருகனுக்கு எதிராக கமெண்ட் அடித்தது என்பது சொல்லி கொடுக்கப்பட்டுன்னு இல்லையா? அப்போ திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவுக்கு உள்ளுக்கே இருக்கக்கூடிய என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஒவ்வாமை கருத்துக்களில் அவர் ஒரு பக்கத்தால் தூண்டப்பட்டு அல்லது சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதை சொல்லுகிறார் என்பதாகவும் வெளியே வரலையா விவாதம்? சன் பிக்சர்ஸ்க்கு தொடர்ந்து அவர் நடிக்கிறதுனால இந்த குற்றச்சாட்டு சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் இப்படி குற்றச்சாட்டு வந்ததா இல்லையா, விவாதம் வந்ததா இல்லையா? அப்பொழுது முதலமைச்சர் அமர்ந்து கொண்டு ரஜினி அப்படி கமெண்ட் கொடுத்தோன்னே துரைமுருகனை பார்த்து என்ன பயங்கரமா சிரிச்சாரா இல்லையா? இதெல்லாம் நிகழ்வுகளா மக்கள் பார்க்குறான். மக்கள் மறந்துடுறது இல்லைங்க, இதெல்லாம் சிந்திக்கிறான் என்பதுதான் அங்கே உள்ள வரக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இவர்கள் வந்து விஜயினுடைய சமீபத்திய நிகழ்வு என்பது மக்களுக்காக உள்ள செயல்பாடு என்ன என்பது தான் நமக்கு முக்கியம். ஒரு மாநாடு நடத்துகிறாரு, அரசியல் கட்சியாக மாறிட்டார். அதாவது தல ரசிகர்கள், நீங்கள் ரசிகர் மன்றம்னு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் என்பதற்குள்ள உள்ள ஒரு போட்டி அல்லது வார்த்தை மோதல்கள் இதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் நடக்கும். மதுரையில் விசாரித்தேன் நான். அங்கே என்னன்னு சொன்னால், கடுமையான அஜித் ரசிகர்கள் என்பவர்கள் விஜய் பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, திரைத்துறையில் இப்போ உள்ள பிரபல ரசிகர்கள் எல்லோருமே அரசியலுக்கு வருவது விஜய் தான் என்பதனால அதை நோக்கி போகிறாங்க. உதாரணமாக அங்கே வந்து ஒரு நண்பருடைய ஒரு கடை, அந்த கடையில் ஆர்விடி ராமையான்னு அவர் இறந்துட்டார், நாடாசம் சேர்ந்தவர். அவருடைய கடையில் வேலை பார்க்கக்கூடிய பையங்க வந்து அஜித்தினுடைய படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அன்றைக்கி மட்டும் விடுமுறை கொடுங்கன்னு கேட்பாங்களாம். இப்போ விஜயினுடைய மாநாட்டுக்கு போக 21ஆம் தேதி விடுமுறை வாங்கித்தாங்கன்னு கேட்காங்க. அவங்க யாருன்னா அஜித் ரசிகர்கள். என்னன்னு உள்ளுக்கு விசாரித்தா தளபதி ரசிகர்கள் அப்படின்னு போடுறாங்களாம் சமூக வலைத்தளத்தில். ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து பெரிய தீர்மானகரமான விஷயத்தா ஆகாது, புரியுதுங்களா? அஜித் ரசிகர்கள் எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதாவது அதுக்கு அறிவிக்கப்பட்ட
ஒரு அமைப்பாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இயல்பாக வந்து ஈர்க்கப்படுவது என்பதாக அதை பார்க்கணும். ஆனா வந்து அஜித்துக்கு ஒரு வாழ்த்து சொல்றது இல்ல. இப்ப வந்து பத்மபூஷன் வாங்கியிருந்தாரு, அதுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து எதுவுமே சொன்னது மாதிரி பொதுவெளியில தெரியல. எப்போதுமே வந்து திரைத்துறையில யாராவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னா கூட விஜய் வந்து வெளிப்படையாக ஒரு வாழ்த்தோ ஒரு ஒரு கங்க்ராட்ஸே பண்றது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, சிலர் வந்து சில மாதிரி நீங்கள் விளம்பரத்துலலாம் எல்லா நடிகரும் நடிப்பாங்க, அஜித் நடிக்க மாட்டேன் பாரு. கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு போக மாட்டேன் பாரு. எஸ்டி பைக்கை வச்சுக்கிட்டு சென்னையில் வந்து பட்டணப்பாக்கத்தில் வந்து டீ கடையில் நின்ன காலத்தில் இருந்து திரைக்கு வருவதற்கு முன்னாலேயே. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு தன்மை இருக்கலாம், என்ன மாதிரி கொண்டு வரணும்னு. ஆனால் அரசியலுக்கு வருவது என்பதை இது போன்ற நிகழ்வுகளை இணைத்து பார்த்து நாம் வந்து பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு வந்து ஜென்ரலாக விஜயை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ரசிகர்களோட விஜய் ரசிகர்கள் மிக அதிகமான ஒரு சண்டை மோதல்ல ஈடுபடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த கூலி படம் வெளியாயிருந்தது, அது வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ இருந்தது. இருந்தாலும் வந்து அந்த படத்தை வந்து காலி பண்ணுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரசிகர்களுடைய ஹேண்டில்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ரொம்ப கிண்டலும் கேலியும் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இதை ஸ்டாப் பண்ணணும்னு விஜய்க்கு தோணவே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுடைய 50வது பொன்விழா ஆண்டு இது. ஸோ எல்லா திரைக்கலைஞர்களும் அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, முக்கியமான பிரதிநிதிகள்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க, முதலமைச்சர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க, பிரதமர் வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் சக நடிகனாக இருக்கக்கூடிய ஒரு விஜய் வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறதுல என்ன அவர் குறைஞ்சு போயிட போகிறார்? அதாவது நாம் மீண்டும் என்ன பார்க்குறோம்னா, அந்த சினிமாவுக்கு உள்ளுக்கு போய் அந்த சினிமா ரசிகர்களுக்கு உள்ளுக்கு போய் பார்க்குறோம். இது பெரிய அளவுக்கு இந்த அரசியலுக்கு தீர்மானகரமான சக்தி அல்ல. ஆனாலும் கூட இப்போ கூலி படத்தை பற்றி நீங்கள் வந்து விமர்சனங்கள் வருதுன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஈவன் விஜயை பற்றிய விஜயின் அரசியலும் சரி, எல்லா பெரிய அரசியல் கட்சிகளும் திமுக, அதிமுக, பாஜக எல்லோருக்குமே ஐடிவிங்க இருக்குது. ஒவ்வொருவரும் இன்றைக்கி என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஒரு அங்குலம் கூட விடாமல் எல்லாத்துலேயும் பெனட்ரேட் ஊடுருவி அவர்கள் திட்டமிட்டு கொண்டு ஆராய்ச்சி செய்து சில விஷயங்களை பரப்ப வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக திரைத்துறைக்குள்ளேயே இந்த போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கூலி படத்தை பொறுத்தவரை எல்லோருமே அதில் வந்து நடிகர்களும் சரி மற்றது எல்லாம் வந்து முதியவர்களாக இருப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் மட்டும் இளைஞராக இருப்பார், நல்லா கவனிச்சிங்கன்னா. அப்போது ஒரு இயக்குனர் இளைஞர் வாராரு என்பதை தாங்க முடியாமல் என்ன முதியவர்கள் பக்கத்தில் இருந்து வெளியே இருப்பவர்கள் பக்கத்தில் இருந்து என்ன உள்ளே வருதா இதுமாரி கருத்துலாம் கேட்குறாங்க. நமக்கு தெரியல, இதெல்லாம் திரைத்துறைக்கு உள்ள வந்து வரக்கூடிய விவாதங்கள்னு வைங்களேன். இப்படி பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இவர்களுடைய தாவேகா வேண்டிய மாநாடு என்று பற்றி பேசினால் அது ஒரு அரசியல் மாநாடு என்று அரசியல் கட்சி என்று நாம் அங்கீகரிக்கும் பட்சத்தில் மக்களுடைய பிரச்சனை தான் அரசியல். இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாம் மாநாடை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, விஜய் ரசிகர்கள் என்ற போர்வையில் வந்து ரஜினி ரசிகர்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சில பேர். அதை வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்றீங்க. இல்லை கராராக நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது இது மாதிரி எல்லா விஷயங்களும் நாட்டில் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று வந்து என்ன ஊடாடல் செய்யும் என்ன, அதெல்லாம் நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே தவிர அதை வைத்து கொண்டு ஒரு தீர்ப்பு எழுத முடியாது, ஒரு கருத்து கொள்ள முடியாது என்பதற்காக சொல்ல வந்தேன் அதை. ஏன்னா அதில் வந்து பெரிய கருத்து இல்லை. ஆனால் மக்கள் பிரச்சனை எடுக்கும் பொழுது தான் அது விவாதமாகும் பொழுது, நீங்கள் மக்கள் பிரச்சனையில் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அந்த நிலைப்பாடு விவாதமாகும் பொழுது தான் அது விவாதம். சார் இப்போ விக்கிரவாண்டி மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் வந்து அந்த மாநாடு நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மதுரை மாநாட்டை பொறுத்தவரையில் 300 ஏக்கர் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கான பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை வந்து போன முறையை விட நாங்கள் வந்து மிகச்சிறப்பாக, அதாவது கார் பார்க்கிங் என்பதாக வாகனங்கள் நிறுத்துவதற்கு என்றே ஒரு பகுதியை தனியாக ஒதுக்கிட்டாங்க. அதனால அங்கே ஒரு 500 ஏக்கரை இதற்காக என்று எடுத்தால் அதில் பாதி ஒரு 250 ஏக்கரில் மக்களெல்லாம் வருவதற்கு உட்காருவதற்கு என்பது 1.5 லட்சம் பேருக்கு இருக்கை போட்டிருக்கோம்ங்காங்க. அதை விட அதிகமாக தான் வருவாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. என்ன அதே மாதிரி வந்து அதற்கான ஏற்பாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த கட்டுமானங்கள் அதையெல்லாம் செஞ்சுட்டாங்க. 90 விழுக்காடு முடிச்சிட்டோன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு 250 ஏக்கரில் இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு. அப்போது இத்தனையும் ஏற்பாடு பண்ணிட்டும் விக்கிரவாண்டியில் நடந்த அனுபவங்களை வைத்து கொண்டு தான் சரி அந்த வாகனங்களை வெளியே நிறுத்துவது என்பதற்கு இடையூறு பண்ணுவதற்கு இந்த இடதுபுறம் 6 கிலோமீட்டர் தோண்டி போட்டது உதவிகரமாக இருக்குமோன்னு அரசாங்கம் பார்க்குதான் நமக்கு தெரியாது. அதிகாரிகளாக தானே செய்கிறார்களா நமக்கு தெரியாது.
என்ன எப்படியாவது முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து குறைப்பதற்கு திட்டமிடுங்கள் என்று மட்டும் மேலிருந்து என்ன ஆலோசனை வந்ததா, அதை அதிகாரிகளாக தங்களுக்கு தோணிய மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா என்பதெல்லாம் அங்கே வரக்கூடிய விடைகளாக இருக்கு. காசு கொடுக்காம இவ்வளோ பெரிய ஒரு யங்ஸ்டர்ஸோட எனர்ஜி வந்து விஜய்க்கு கிடைக்குது. இந்த எனர்ஜி அவர் சரியா பயன்படுத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் உண்மை. அதுதான் அவருக்கு உண்மையான ஒரு குணாம்ச ரீதியான வளர்ச்சிக்கு உதவும். அது இல்லாவிட்டால் வெறும்ன இதுவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது வடிவத்தை மட்டும் பார்த்து உள்ளடக்கம் இல்லாமல் ஆகிவிட்டது. இப்போ உதாரணமாக நடந்த நிகழ்ச்சி உள்ளடக்கத்தெல்லாம் மக்கள் பேசுகிறான். இப்போ உதாரணமாக வந்து இலகணேசன் இறந்துட்டார் பாஜகவில். ஏன்னா அவர் ஒரு ஆளுநர். அப்போது அவருக்காக வந்து மத்திய அரசிலிருந்து முந்தின நாள் போய் என்ன அடக்கம் செய்வதற்கு முந்தின நாள் போய் முதலமைச்சர் வந்து வச்சாச்சு தன் சார்பாக அஞ்சலியை. அடுத்த நாள் மத்திய அரசு சார்பாக எல்முருகன் உட்பட அமைச்சர்கள் வராங்க. பிரதமர் வரணும்ல, பிரதமர் வரலை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு உள்ள ஒப்பீனியன் வந்து 75 வயதாயிடுச்சு வெளியே போங்க என்பதற்கும் போக மாட்டோம் என்று சொல்வதற்கும் உள்ள அந்த ஆர்எஸ்எஸ்க்குள்ள உள்ள ஒன்றுக்கொன்று ஒவ்வாமை கருத்துக்கள் இருக்க. இதில் அவர் வந்து சொன்னார்னு முதலமைச்சர் போய் பிரதமருக்காக முதலமைச்சர் கொண்டு போய் வச்சாரு என்பதை பகிரங்கமாக வந்துச்சு. ஏன்னா அன்றைக்கு வந்து அடக்கத்தன்னிக்கு. அப்போ நீங்கள் வந்து இது ஃபெடரல் என்ன கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இல்லாமல் போச்சா? அப்போ இதை வந்து இந்த தூய்மை பணியாளரில் பிடிபடும் பொழுது கைதாகும் பொழுது வடசென்னை கோபிங்கிறவர் சொல்கிறாரு, என்னங்க இது சனாதன திராவிடம் ஆயிட்டுன்றார். அப்போ நாம் வந்து ஒட்டுமொத்தமாக சனாதனத்தை எதிர்ப்பதற்கு திராவிடத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு விவாதமாக பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சனாதன வழி திராவிடம் என்று ஒன்று, என்ன பெரியார் வழி திராவிடம் ஒன்று இருக்கிறதா ரெண்டும் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டால் தனிநபர்கள் பெரியார் வழி திராவிடத்தில் உடன்பாடு உள்ளவர்கள், கொள்கை ரீதியாக உள்ளவர்கள் இருக்காங்க. இப்போ பாலச்சந்தர் IAS ஓய்வு இருக்கார். அவர் வந்து முழுமையாக திராவிட மாடலாம் ஆதரித்து தான் இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாரு, அவரே எங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் தனியார் மயத்தை தூண்டி விடுற மாதிரி என்ன உற்சாகப்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு கல்விக் கொள்கை வருது. தேங்க்யூ சார்.